வணக்கம் எல்லாருக்கும். ஒரு முக்கியமான வீடியோ இவரை சந்திக்கிறதுல சந்தோஷம். நான் நினைக்கிறேன் இந்த நாளைய பிறகு திரும்ப ஒரு வீடியோ சில தவிர்க்க முடியாத காரணங்களால் தொடர்ந்து வீடியோ போட முடியாமல் போயிட்டு என்னென்னு சொன்னால் இந்த முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. முக்கியமாக கிளிநொச்சி மக்களுக்கு, அதை விட வடக்கில் வாழ்கிற தமிழ் மக்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இப்போ கிட்டத்தட்ட 2-3 நாளாக ஒரு முக்கியமான காணொலி ஒன்று பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கு. எங்கட கிளிநொச்சி என்ன சொல்கிறது, அவரை புனிதர் சம்பந்தமான ஒரு வீடியோ தான் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு கண் ஆப்ரேஷன் செய்கிறதுக்காக அவர் வர்மக்கோட்டுக்கு உட்பட்டவர் போல இருக்கு. வைத்தியருடைய சர்டிஃபிகேட்டை, வைத்தியருடைய அந்த ஆதார பத்திரத்தை வச்சுக்கொண்டு பணம் சேகரிக்கிற ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் இந்தியாவுக்கு போய் அந்த ட்ரீட்மெண்ட் செய்கிறதுக்காக ஒவ்வொரு முறையும் பணம் சேகரித்து அவரால் இயலாமல் போன ஒரு கட்டத்தில் அது சம்பந்தமான அறிஞர் மீடியாக்காரராரோ அவரை தொடர்பு கொண்டு தாங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி சொல்லி அதுக்கு சிறிதரன் எம்பி, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா சிறிதரன் அவர்கள் உறுதிப்படுத்தின ஒரு கடிதம் இருந்தால் தான் புலம்பெயர் தேசங்களில் காசு சேர்க்கலாம், அந்த பண உதவியை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு நடவடிக்கையை செய்யலாம் என்று சொல்லி சிறிதரன் எம்பி ஒரு கடிதம் கொடுத்து பாருங்க, பாராளுமன்ற உறுப்பினர் பவர் எப்படியெல்லாம் வேலை செய்திருக்குன்னு. இது 2012ஆம் ஆண்டு நடந்த ஒரு விஷயம். அந்த சம்பவத்தில் அவர் அதை உறுதிப்படுத்தி ஒரு கடிதத்தை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு நாள் இரவுக்குள்ள 10 லட்சம் ரூபாவோ 12 லட்சம் ரூபா பணம் அவற்றை அக்கௌண்ட்டுக்கு விழுந்திருக்கு. அந்த குறிப்பிட்ட கண் சிகிச்சை மகளுக்கு செய்கிறதுக்கான ஒரு அந்த பிள்ளையுடைய தகப்பன்ற பேரில் விழுந்திருக்குது. அடுத்த நாள் காலையிலேயே சிறிதரன் எம்பியும் 4 பேரும் அந்த சம்பந்தப்பட்ட நபருடைய வீட்டுக்கு போய் அவையோட எல்லாம் கதைச்சு, உங்களுக்கு பணம் வந்தது தெரியுமோண்டு அங்கே பிளேண்டி எல்லாம் குடிச்சு, வெள்ளை வேணாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, வெள்ளை கயஸ், இதே கயஸில் தான் இப்பயும் சிறிதரன் எம்பி இருக்கிறார். இதே வேட்டி, வெள்ளை வேட்டியோடு தான் இப்போவும் அவற்றை அரசியல் போய் கொண்டிருக்குது. நிறைய நேரங்களில் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் இந்த பிரச்சனை, இவர் அடியாட்களை வச்சிருக்கிறார், இவர் மண் கடத்தல்காரர்கள் இவற்றை பினாமிகள், பாரர் வச்சிருக்கிற ஆக்கள் இவற்றை பினாமிகள், புட்சிட்டிகள் இவற்றை பேரில் இருக்கு, இவர் கிளிநொச்சியில் இந்த டிசிசி மீட்டிங்களை குழப்புறது, ஒரு நியாயமான கேள்வி கேட்கறதுக்கு அதுக்கு எதிராக வேலை செய்கிறதுக்கு ஒரு டீமை வச்சுக்கிறார் என்று சொல்லிக்கெல்லாம் யாருமே அதை நம்புறதுக்கு அவற்றை முகபாவனையோ அவற்றை செயற்பாடுகளோ ஒத்துழைக்கிறீர்கள். ஏன்னு சொன்னால் அவருடைய அந்த வேஷம் வித்தியாசம். பார்த்தீங்களா, பிள்ளைகளை தூக்கி கையில் வச்சுக்கொண்டு ஏடு தொடக்கிற வேலை பார்ப்பார், அல்லது குழந்தை பிள்ளைகளுக்கு பரிசு கொடுப்பார், பாடசாலைகளில் மேடைகளில். இதெல்லாம் நான் நினைச்சுனா உண்மையாகவே ஒரு மரியாதையில் தான் சனம் செய்தேன். இப்போதான் விளங்குது ஒரு பயம். ஏன்னு சொன்னால் இவர் 2012ஆம் ஆண்டு மீள்குடியேற்றம் நடந்து கொண்டிருந்த அந்த காலப்பகுதியில் இந்த விஷயத்தை முன்னாள் போராளி அண்ணாவரால் அவற்றை யூடியூப் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். ஆதாரங்களோட, முக்கியமான ஆடியோ ஆதாரங்களோட, அந்த குறிப்பிட்ட நபர் கதைச்ச ஆதாரங்களோட, அவருக்கு அடித்ததுலேருந்து சகல விஷயமும் நான் அதை விளக்கமாக சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு எம்பியா இருக்க இவ்வளவு விஷயத்தை செய்வினமாக இருந்தால் முதலமைச்சர் என்ற ஒரு கதிரைக்குள்ளே வரையக்க இவ்வளவு செய்ய போயினோம்ன்றதை நீங்கள் சிந்திக்கணுமன்றதுக்காக தான் இந்த பதிவு. இப்போ அதை பார்க்க எனக்கு உண்மையாகவே கவலையாக இருந்துச்சு. மக்கள் எவ்வளவு இதாக நம்பினோம், ஒரு புனிதராக பார்க்கினோம், ஒரு பக்திமானாக பார்க்கினோம். கோயில், குளம், அதை விட பாடசாலைகள், கல்வி சமூகத்தை மேம்படுத்தணும், அரச உத்தியோகத்தில் கேள்வியே கேட்கக்கூடாது, அப்படி ஒரு மரியாதை கொடுக்கணும். அவ்வளோ ஒரு கௌரவமான ஒரு நபர் என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால், 2012ஆம் ஆண்டு குறிப்பிட்ட அந்த அண்ணாக்கு அந்த பணம் அவரும் ஒரு
ஹேண்டிகேப்பை போல கிடையாது, அவருக்கும் கால் ஏதோ இயலாது என்று சொல்லி சொல்கிறார். அப்படியான ஒரு நபர்கிட்ட தினகரன் தினகரன் என்ற பத்திரிகை, தினக்குரல் நினைக்கிறேன் ஏதோ ஒரு பத்திரிகையில் அந்த பத்திரிகையாளர்களோட சேர்ந்து, உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, இந்த கமக்கார அமைப்புகள் கொந்தளிக்க வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு இதை சொன்னவர், ஒரு பத்திரிகையாளர் இவைக்கு நெருங்கிய ஆளாக இருக்கிறார். இவர் தான் சிறுதரன் முழு விஷயத்தையும் காப்பாற்றுறது. வைத்தியர் அர்ச்சுனாக்கு எதிராக அல்லது சிறுதரனை கவர் பண்ணுறதுக்கு, சிறுதரன் எம்பிக்கு எதிராக என்ன இது வந்தாலும் அதை ஆதரவாக மாற்றி போட்டு அப்படி செய்கிறது இந்த சிவமோகன் என்ற ஆளுடைய மருமகன் எல்லாம் அவர் சொல்லியிருப்பார். அப்போ நிறைய பேர் கொந்தளிச்சவர், இவர் பொய்யா குற்றச்சாட்டு சொல்றார் அது இதண்டு. இது இப்போ நடந்த விஷயம் இல்லை, 2012ஆம் ஆண்டு நடந்த விஷயத்தை தான் நான் இப்போ கதைக்கிறேன். நல்லா கேளுங்க. வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் என்றவர் சும்மா தூக்கி ஒரு விஷயத்த சொல்லி போட்டு போற ஆள் இல்லை. அவர் நிறைய விஷயங்களை ஆராய்ஞ்சு அதுக்குள்ள இருக்கிற உண்மைத்தன்மையை, மற்றது அவர் ஒரு விஷயத்த சொன்னா அது இன்றைக்கு இல்லை, 1 மாசத்துக்கு பிறகோ 6 மாசத்துக்கு பிறகோ அது உண்மையாக மாறும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப இந்த விஷயத்த டாக்டர் சொன்னது ஒரு 2-3 மாசத்துக்கு முதல்ல நினைக்கிறேன். இவர் மீடியாக்காரரை கையுக வச்சிருக்கிறார், இவருக்கு அடியாட்கள் இருக்குது, இந்த முழு விஷயத்தையும் சொன்னவர். ஆனா இதை இவர் 2012ஆம் ஆண்டுக்கு முதலே இவர் இதை செய்து கொண்டிருக்கிறார் என்றதான் உண்மை. ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வர வேண்டிய தேவை இருந்திருக்கு. அதுக்கு பிறகுதான் இந்த முகத்திர ஒன்றொண்டா கிளியுது. இப்ப என்னன்னு சொன்னா, இந்த 2012ஆம் ஆண்டு நடந்த சம்பவத்துல அந்த 10 லட்சமோ 12 லட்சம் ரூபாய் காசு போட்டு புலம்பெயர் தேசத்துல ஒரு இரவுல அவ்வளவு காசையும் போட்டிருக்கிறாங்க அந்த பிள்ளைன்ற ஆப்ரேஷனுக்கு. இவ என்ன செய்யறீங்கன்னா, முதல் நாள் போய் சிறுதரன் நம்பி ஒரு 4 பேரோட போய் அவரை கூப்பிட்டு அவையில் வீட்டை டீ எல்லாம் குடிச்சு போட்டு வழியால் கூப்பிட்டு அவருக்கு வடிவா சொல்லி போட்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு 2 லட்சம் ரூபா காணும் இந்தியா போகிறதுக்கு, மிச்ச காசு 9 லட்சம் ஏதோ நீங்கள் எங்களுக்கு தரணும்னு சொல்லி அன்பான முறையில் சொல்லி போட்டு வந்திருக்கிறார். சரியோ, வடிவாக்களுங்க அன்பான முறையில் இவர் போய் தன் வேனில் நேரடியாக போய் நான் தான் இந்த காசுக்கு பரிந்துரை செய்தேன்னா நான் அது தண்டெல்லாம் சொல்லி அங்கே பிளேன் டீ எல்லாம் வாங்கி குடிச்சு, ஏன் நாங்கள் டீ குடிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு பானியை போட்டு அந்த காசை வாங்குறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார். அவை அதை சம்பந்தமாக ஒரு கருத்தும் தெரிவிக்கிறதால இவர் போயிட்டார். போயிட்டு 4 நாட்களுக்கு பிறகு அடியாட்களை அனுப்பியிருக்கிறார் வீட்டுக்கு. அவரோட வந்த 4 பேர் உட்பட மிகுதி இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாரும் சேர்த்து 7 பேர் போய் அந்த வீட்டில் அவர்களை மிராட்டி இருக்கிறார். மிராட்டி அவைய பேங்குக்கு வர சொல்லி ஆட்டோ பிடிச்சி அவரை கூட்டி கொண்டு போய் அவரை பேங்கில் வச்சு அடித்து, கையெழுத்து வைக்க மாட்டேன்னு சொல்ல கையெழுத்து வைக்க சொல்லி அடித்து, பேங்கில் வேலை செய்கிற ஒரு ஆளை வெளியில் கூட்டி கொண்டு அந்த ஸ்லிப்பில் சைன் பண்ண சொல்லி இவற்றை ஐசி பேங்க் புத்தகம் எல்லாம் வாங்கி 9.5 லட்சம் ரூபா பணத்தை தங்களோட பேருக்கு மாற்றி எடுத்திருக்கணும். இதே நேரத்தில் அவர் சிறுதரன் எம்பிக்கு ஃபோன் எடுக்க சொல்ல ஃபோன் எடுத்து, ஐயா அவங்களுக்கு நேற்று அன்றைக்கு அன்பா தானே சொல்லி போட்டு வந்தனால் இல்லாட்டி வேற மாதிரி நடக்கும் இவர் தொலைபேசியில் மிராட்டி இருக்கிறார். இது அந்த அண்ணா நேரடியாகவே அவருடைய வாய்ஸ், அதாவது அவருடைய குரல் பதிவுகள் இருக்கு. அந்த குரல் பதிவில் அவர் தெளிவாக நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறார். இப்படி நடந்திருக்கு, இப்படி சம்பவங்கள் நடந்திருக்கு, இப்படி எல்லாம் பெருட்டினவே என்று சொல்லி. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு மனுஷர் தங்களோட பிரச்சனைய பயத்துல சொல்லாம விடுறது. மக்களை வாடி அவ்வளவுங்க இந்த குரல் பதிவு அத்தனையும் கேளுங்க. அதே டைம்ல என்ன தினக்குரல் பத்திரிகையாளர்களா, தினக்குரல் பத்திரிகையாளரை சேர்த்து தான் அவங்களோட அந்த பிள்ளைக்கு வெளிநாட்டு நிதி சேர்த்திருக்கான் பத்திரிகையில போட்டு சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த அக்கௌண்ட் நம்பர் நேரடியாக இந்த ரெக்கார்ட் இவ்வளத்தையும் கேளுங்க. கேட்டு போட்டு இந்த சிறுதரன் எம்பிக்கு மக்களா நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க, புலத்திலையும் தாயத்திலையும். மற்ற இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள்ட்ட மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்றோம். புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் இவரை உடனடியாக அரெஸ்ட் பண்ணி லஞ்ச ஊழல் ஆணைக்குள்ள இவ்வாறு நடந்ததா, இவருக்கு கொடுத்த தண்டனை மற்ற அந்த அவருக்கு அடிச்சிருக்கிறாங்க, காசை பறிச்சிருக்கிறாங்க, இவர் நேரடியா அவരുടെ வீட்டுக்கு எம்பி நேரடியா போயிருக்கா.
2012ஆம் ஆண்டு நடந்த விஷயம். இதை விசாரணைக்கு எடுத்து இதுல நடந்த பிரச்சனை சரிகுலைக்கு அப்பால இதுல என்ன நடந்ததுன்றதை எடுத்து இந்த பார்லமெண்ட் உறுப்பினர்கள் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கணும் என்று அனுரகுமார திசாநாயக்க அவர்கள்ட்ட கேட்டுக்கொண்டு நாட்டின் ஜனாதிபதியை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இதை கட்டாயம் பார்த்து இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் என்று கேட்டுக்கொள்றேன். அதே மாதிரி புலம்பெயர்ந்த தாயக மக்களே இவருக்கு என்ன செய்யலாம் என்றதை நீங்க தீர்ப்ப நீங்க கொமெண்ட்ல எழுதுங்க, எங்களுக்கும் மக்களுக்கும் தெரிவிங்க. ஒவ்வொரு யூடியூப்பாளர்களும் செய்தியாளரும் மக்களுக்கும் தெரிவிங்க இவருக்கு என்ன செய்யலாம். அடுத்த கட்டம் மக்களால கேளுங்க, ஃபுல்லா கேளுங்க. இதை இப்போ இதில் நாங்கள் முழுமையாக அதை போட்டு கேட்கலாது. ஆனால் நான் ஃபுல்லாக கேட்டிருக்கிறேன். நீங்கள் வேணுமெண்டா அந்த அவற்றை யூடியூப்லேயும் பார்க்கலாம். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், வீட்டை போய் பேங்க் புத்தகம் ஐசி எல்லாம் அந்த சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட அடித்து பறித்து அவரையும் பேங்குக்கு கூட்டி கொண்டு போய் அவருடைய மனைவியையும் இன்னொருவரையும் வெளியே எழுதி போட்டு இவரை கூப்பிட்டு உள்ளே கொண்டு போய் பாத்ரூமுக்கு அவர் போகிறேன்ட்டு தப்பிக்க முயற்சியாக அந்த இடத்துல வச்சு அவரை அடித்து துன்புறுத்தி வலு கட்டாயமாக சைன் பண்ணி 9 லட்சம் ரூபா பணத்தை இதை பறித்து தங்கட பேங்குக்கு மாற்றிருக்கணும். இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு இது ஒரு விஷயம்தான் இப்போ தெரியுது. நிறைய பேர் இதுகளெல்லாம் கதைச்சா பிரச்சனை, இவங்கள் அரசியல்வாதிகள், இவங்களை ஏதாவது செய்து போடுவாங்க, இவங்கள் கொலை செய்வாங்க என்ற பயத்திலெல்லாம் நிறைய பேர் கதைக்காமல் இருக்கணும். கிளிநொச்சியிலையும் தான், வேறு இடங்கள்லையும் தான். இது யாழ்ப்பாணத்தில் சுழிபுரத்தில் நடந்த ஒரு சம்பவம். கிளிநொச்சியில் இருக்கிற எம்பி சுழிபுரத்துக்கு 9 லட்சம் ரூபா பணத்தை பறிக்கிறதுக்கு அடாவடித்தனம் பண்ணுறதுக்கு ரவுடிகளோட போயிருக்கிறார் 2012ஆம் ஆண்டு. அப்போ எங்களோட யுத்த வடுக்கள் கூட மாறையில் மக்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு அவை மீள்குடியேற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கணும். இப்படிப்பட்ட நேரங்களில் தான் இந்த வேலையை சிறிதரன் எம்பி செய்திருக்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு இவர் பாடசாலைகள்லையும் பெரிய பெரிய விழாக்கள்லையும் பெரிய கதாநாயகனாக இருக்கிறார். ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க, வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் இவர் சம்பந்தமாக ஆரம்பத்தில் இருந்தே மிக தெளிவாக சொல்லி கொண்டு வரார். இவருடைய ஊழல்கள், இவருக்குள்ள நிறைய ஊழல் இருக்கு, அதை நம்ப முடியாத அளவுக்கு இவர் சிறப்பாக திட்டமிடல செய்கிறார். இவர் ஒரு கார் எடுக்க மாட்டார், சரியா, ஒரு பஜ்ரோவோ ஒரு வித்தியாசமான வாகனங்கள் ஓட மாட்டார். அதே தட்டி வேன் மாதிரி ஒரு வெள்ளை வேன்ல தான் எந்த நாளும் திரிவார். எப்பயுமே ட்ரௌசர் சட்டை போட்டு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, சூட் கோட் போட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி எங்கேயும் கனடா அங்கால பக்கம் போனால் தான் அப்படி இருப்பார். வெள்ளை வேட்டியும் வெள்ளை ஷர்ட்டும் போட்டு ஒரு தமிழ் புனிதர் மாதிரி தான் இருப்பார். ஆனால் இவருடைய செயற்பாடுகள் எல்லாம் பயங்கரமான மோசமாக இருக்கும். உங்களுக்கு இப்போ விளங்கணும், அந்த அன்றைக்கு கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இவருடைய ஆட்கள் அவ்வளவு ஆக்ரோஷமாக செயற்பட்டதும், இவர் நழுவி அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறி போனதும், அதற்கு பின்பு அந்த கூட்டம் முடிவடைந்த பின்பு இன்னொரு கூட்டத்தை அதே உடுப்பு கூட மாத்தாம போய் அவர்களை சந்தித்து உரையாடினதும், இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட நாடகம். இந்த விஷயத்திலே விளம்பரம், இந்த கிளிநொச்சி என்ற ஒரு விஷயத்தை அபிவிருத்தி அடைய பண்ணாமலும் அடுத்த கட்டத்துக்கு போக விடாமலும் செய்கிறது இந்த சிறிதரன் என்ற எம்பியும் இவருடைய அடியாட்கள். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா, இப்போ இந்த வீடியோவை பார்த்தோன்னே இந்த இதுகளில் கொமெண்ட் பண்ணுவினோம், நிறைய தூசணமாக எல்லாம் நிறைய எழுதுவினோம், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் எழுதுவினோம். இதுக்கு காரணம் முழுக்க காரணம் இந்த சிறிதரன் என்ற ஒரு நபரால் இயக்கப்படுகிற ஒரு கும்பல். உங்களுக்கு தெரியணும், கிளிநொச்சி மீட்டிங்கில் ஊழல் என்று கதைச்ச உடனே முதலாவது எழுப்பி நிற்கிறது வேளமாளிதர். இப்போ கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலும் வெளியே இருந்து வேலை செய்கிறது ஜீவன் என்று சொல்கிற ஒரு ஆள், கந்து வட்டி ஜீவன் சொல்றாங்க, என்னன்னு தெரியாது, இருக்கலாம். அவர் நிறைய ஊழல்கள் இருக்குது, ஆறுதலாக கதைப்போம். இப்படி கமக்கார அமைப்புகள்ல இந்த சிவமோகன் என்றார், அவருடைய மருமகன் ஒரு ஊடகவியலாளர். அவர் தான் இவைய எந்த இடத்துல இவர் பள்ளிக்கூடத்தில் பரிசளித்தார், பள்ளிக்கூடத்தில் மாலை போட்டார், பாடசாலைகளில் உரையாற்றினார், கவிதை வாசிச்சார் என்று அவரை ப்ரமோட் பண்றது அவர் தான், அந்த ஊடகவியலாளர். அவை எல்லாரும் சேர்ந்துதான் இப்படி நிதிகள் சேகரிக்கிறது, இந்த வெளிநாட்டுக்கு காசு அனுப்பி போட்டு அவைக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு காசு வாங்குறது,
இப்படியான திட்டமிட்ட வேலைகளை செய்கிறது. இப்போ இதை உடைக்கிறதுன்றது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை தானே. இந்த விஷயத்தை உடைக்க வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் முற்படைக்க சும்மா விட மாட்டாங்கல்லானே. இப்போ ஒரு ஏழை மகன்ன்றதால ஒரு ஆதரவு இல்லாத ஒரு ஆளுன்றதால பேங்குக்கு கூட்டி கொண்டு வச்சு அடிச்சு கையெழுத்து போட வச்சு இந்த 9 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்திருக்கிறாங்க. இப்படி செய்தவங்கள் எத்தனை பேரோட வாழ்க்கையில இவ்வளவு இதை விட இன்றைக்கு அந்த துணிஞ்சு வந்து இந்த வாய்ஸ் மெசேஜை மீடியாவுக்குன்னு சொல்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். இன்றைக்கு அதை வெளியரங்கமா சொல்றார். ஆனா இதே ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பங்க. உங்களுக்கு தெரியும், கிளிநொச்சியில் ஒரு ஆள் இதே வேலைமாளிதனால பாதிக்கப்பட்ட ஒரு முன்னாள் போராளின்ற மனைவி நினைக்கிறேன். அவ எப்படி பிளாக்மெயில் பண்ணி அவன் வாய்ஸை கட் பண்ணவங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஏற்கனவே அவ வழியை வந்து மீடியாக்களுக்கு சொல்ல வடிக்கிறேக்க அவைய மிராட்டி அவைக்கு மரண அச்சுறுத்தல் கொடுத்து வீட்டை கொளுத்தி அப்படியெல்லாம் கிளிநொச்சியில செய்தவை. அப்ப ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க, இவர்கள் நாளைக்கு முதலமைச்சராக வந்தால் எப்படி இருக்கும் வடக்கண்டு யோசிச்சு பாருங்க. அப்ப மக்கள்லாம் விழிப்பா இருக்கணும். இப்ப ஒருத்தர் பேசுறது நாகரிகமா இல்லாம இருக்குது, அவர் கதை கோவப்படுறாருன்றதுக்காக அவரை நாங்க புறக்கணிக்கிறோம். ஆனா அவர் 2 வருஷம் பாராளுமன்றத்துக்கு வந்து யாரையும் போய் மிரட்டி அச்சுறுத்தி காசு வாங்கி அல்லது தன்னுடைய ஆதரவாளர்களை வச்சு போய் வீடுகளை அடிச்சு நொறுக்கி அல்லது 2 பார் லைசன்ஸை கொடுத்து தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அல்லது ஏதோ அரசியல் ரீதியாக ஒரு அரசு திணைக்களங்களுக்கு ஒரு தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி பதவிகளை மாற்றி மாற்றி கொடுத்து இப்படியான வேலையை வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் எங்கேயுமே செய்யலை. ஆனா அவரை வெளிப்படையா கதைக்கிறது, வெளிப்படையா கோவப்படுறது நமக்கு பிடிக்கல. ஆனா ஒரு பக்தி வேஷம் போட்டுக்கொண்டு விபூதி அடிச்சு கொண்டு பொட்டு வச்சு கொண்டு ஒரு எளிமையான வேன்ல போறவர் ரவுடிசம் பண்ணினா, கொலை மிரட்டல் விட்டா, அச்சுறுத்தி பணம் பறிமுதல் செய்தா அல்லது 22 மதுவான சாலைகளை கொண்டு வந்து எங்களோட சமூகத்தை சீரழிச்சா எங்களோட சமூகம் அவரை ஏற்றுக்கொள்ளுது, அவரை புனிதராக கருது. இன்றைக்கு பாடசாலைகள்ல கூட அவர் ஒரு புனிதராக்கப்பட்டு மாணவர்களுக்கு முன்னால அவர் ஏதோ கடவுள் மாதிரி காண்பிக்கப்படுறார். என்னன்னு சொன்னா, எங்களோட சமூகம் வந்து தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது காரணமே இப்படிப்பட்டவர்கள் எங்களை ஆள்றது தான். யோசிச்சு பாருங்க, இவரை முதலமைச்சர் கதிரையில இருத்தினா யாருடைய ஆட்சி வரும்? மண் கடத்தல்காரர்கள், பார் வச்சிருக்கிறார்கள், இப்படி அடிச்சு பணம் பறிக்கிறார்கள், தவறான நியூஸ்களை போட்டு பணத்தை சம்பாதிக்கிற ஊடகங்கள், இதெல்லாம் ஓங்கி வளரும். மீடியாக்கள் சம்பந்தமா நான் இன்னொரு வீடியோ தெளிவா போட இருக்கிறேன், ஆறுதலா போடுவோம். இப்ப சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, யோசிச்சு பாருங்க, இப்படியான ஒருத்தரை நாங்க முதலமைச்சராகி போட்டு அவரே கீழே இருந்தா எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு? வெளியில அவர் நல்லவரா தோன்றுவார், ஆனா நடக்கிற விஷயம் ஒன்றுமே உருப்படியான விஷயமா நடக்காது. ஏழைகள் ஒடுக்கப்படுறதும் அவர்கள் நெரிக்கப்படுறதும், ஒரு ஆதரவு இல்லாத சமூகம் அப்படியே ஆதரவில்லாத சமூகமா போறதும், இவங்கள் வேன்ல வந்து அடிச்சு நொறுக்கிறதும். எப்பவும் நாங்கள் சிங்களவனையும் டக்ளஸ் தேவானந்தாவையும் வெள்ள வேன்ல கடத்தினோன்றோம். இந்த வெள்ள வேன் செய்திருக்கிற வேலையை பார்த்தீங்க, ஸ்ரீதரன் எம்பியும் ஒரு வெள்ள வேன்ல தான் போறார். 2012ஆம் ஆண்டு ஒரு கண் சிகிச்சைக்காக சேகரிக்கப்பட்ட பணத்தை தட்டி பறிச்சு அடிச்சு அவங்கள மிரட்டி அந்த பணத்தை வாங்கி எடுத்திருக்கிறாங்கடா, இவ்வளவு கொடூரமான ஒரு செயலன்னு யோசிச்சு பாருங்க. இவர்களை நாங்க முதலமைச்சர் ஆக்கினா நல்லா இருக்கலாம். சந்தோஷம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.